பல வெற்றி திரைப்படங்களில் தன் இயல்பான நடிப்பாலும் திறமையாலும் வளர்ந்து வந்து கொண்டிருக்கும் நடிகர் விஜய் கார்த்திக் அவர்களை இன்றைய நாம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார் எங்களோட நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததில். இந்த 30 ஆண்டு கால சினிமா பயணம் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக கொடுத்த ஒரு பாடம் அனுபவம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? சினிமான்னு யாரும் வரக்கூடாது. ஐயோ என்ன சார் ஓப்பனிங்கே இப்படி சொல்லிட்டீங்க? இல்லை, உண்மைதான் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். நான் வந்து +2 முடிச்சுட்டு எனக்கு பைலட்டாக போகிறதுக்கு அப்ளை பண்ணேன் கோர்ஸ். எனக்கு ஜியாகிரஃபி ரொம்ப பிடிக்கும். அதனால் பைலட் அப்ளை பண்ணி பைலட் கோர்ஸ் கிடச்சிச்சு. ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் ஆக்டிங் கோர்ஸ் அப்ளை பண்ணேன், அதுவும் கிடச்சிருச்சு. ரெண்டில் எது போகிறதுன்னு தெரில. எனக்கு இழுத்தது வந்து சினிமா இழுத்துடுச்சு. சின்ன வயசுலேருந்து நடிக்கிறது, பழைய படங்களை டிவியில் பார்த்து 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 அந்த 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 மைண்ட் செட் ஆகி நடிக்கணும்னு வந்து இழுத்துடுச்சு. அப்புறம் ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிச்சுட்டு ரெண்டு வருஷம் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணி அப்படியே முடிச்சுட்டு நான் வந்து அந்த பைலட் போகிறத அப்படியே விட்டுட்டேன். பட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஏன்னா நான் எம்ஏ ஜியாகிரஃபி முடித்தேன். நான் டோட்டலாக அப்படியே அதை மறந்துட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டேன். ஆனால் அது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிக்கும்போது நான் வந்து படம் முடிச்சுட்டு வெளியே வந்தேன்னே நம்ம ஒரு பெரிய ரஜினிகாந்த், ஒரு கமலஹாசன் ஆகிடுவோண்டு எல்லாருக்கானவும் அதுதானே, எல்லாருக்குமே அதுதானே. எனக்கும் மைண்டில் ஒரு தாட் இருந்துச்சு, இப்படி வருவோம்னு. ஆனால் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம அங்கே ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு. ஃபிலிம் இன்ஸ்டியூட் கற்றுக்கிட்டா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், கேமரா ஃபியர் இருக்காது, அவ்வளோதான். இல்லை கேமரா ஆங்கிள் வச்சானே எங்கே க்ளோஸ்அப் எப்படி மிட் ஷாட் அது மட்டும் தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் கற்றுக்க முடியுமே தவிர வேறு எதுவுமே கற்றுக்க முடியாது. நீங்கள் ரோடாக சுற்றி கம்பெனி ஏறி இறங்கி வந்து நான் எடி பட்டாதான் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். அதுவும் அந்த நான் சொல்கிறது அந்த பீரியடில். இப்போ அதுவும் கிடையாது. இப்போது டோட்டலாக வந்து ஆடிஷன்ற பேரில் கூப்பிட்டு எடுத்து ஒன்றும் பண்ணுறதில்ல. நான் அந்த 30 years 94 நான் இந்து படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து ஆடிஷனே கிடையாது. கூப்பிடுவாங்க, ஃபோட்டோ பார்ப்பாங்க, நடிங்கன்னு வச்சுட்டு போயிட்டோம். அப்போது ஒரு ஃபிலிம், அப்போல்லாம் ஃபிலிம். அப்போது ஒன்ஸ் நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ரீடேக். ஒரு ஃபிலிம் எக்ஸ்போஸ் ஆனது தான். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டிஜிட்டல் ஆகிடுச்சு. இந்த ஷார்ட் ஓகே இல்லைன்னா எரேஸ் பண்ணிட்டு அடுத்த ஷார்ட்டு போயிடலாம். ஆனால் அப்பயே நாங்கள் ஆடிஷன் கிடையாது எங்களுக்கு. ஆனால் இப்போ ஆடிஷன் நடக்குது. ஆனால் கூப்பிட்டு பண்ணுறாங்க. எந்த அளவு பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது எதுவுமே. நானும் பல ஆடிஷன் போயிட்டு வந்துட்டேன். நான் கூப்பிட்றேன் சார், நல்லா இருக்கு சார், கூப்பிட்றேன் சார், நான் யாரும் கூப்பிடுவேன். அதனால் 30 years நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமோன்னு எனக்கு ஒரு மைண்ட் இப்போ வந்துடுச்சு எனக்கு. 30 years நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டோமோ இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ளே வந்து. ஜெயிச்சிட்டா பிரச்சனை கிடையாது. இந்த 30 years பட்ட கஷ்டம்லாம் அந்த ஒரு நாளில் போயிடும். ஆனால் ஜெயிக்கவே முடியல. நானும் பண்ணிட்டேன், நிறையா படங்கள் பண்ணிட்டேன். பட் ஒரு படம் பண்ணால் 2-3 வருஷத்துக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே கூப்பிட்டா கூட சார் ஒரு சின்ன சீனுக்கு வந்துட்டு போகிறீங்களா, ஒரு நாள் ஒர்க் இருக்குது, அரை நாள் ஒர்க் இருக்குது, இப்படி கூப்பிட்டா நமக்கு கஷ்டமாக இருக்கு நினைக்குது. அதனால தான் யோசித்து ஏன்டா இந்த சினிமாவுக்கு வந்தோன்ற நிலைமைக்கு ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறதுலே தெரியுது, இப்போ நீங்கள் நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த மாதிரி அட்டன் பண்ண ஆடிஷனில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம் கொடுத்த ஒரு ஆடிஷன் எது? அப்போது ஆடிஷன்லாம் கிடையாது. இப்போ வந்து சிவகுமாரின் சபதம். அதுதான் எனக்கு ஒரு கொரோனா டைமில் பீரியடில், லாக்டவுன் டைமில் வந்து நிறைய தாடி வச்சுருந்தேன், நிறைய முடி வச்சுருந்தேன் அந்த டைமில். ஏன்னா கடை கிடையாது வெட்டுறது கூட. அப்போ எனக்கு என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிவி ஒர்க் பண்ணும்போது, ஒரு சீரியல் பண்ணும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த பையன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, ஆனால் இந்த நம்பர் வச்சுருக்கீங்களான்னு டவுட்டில் ஃபோன் பண்ணேன்னா, எதுக்கு பண்ணேன், நான் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வர முடியுமா, ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது பண்ணுறீங்களா, டிவி சீரியலுக்கு தான் கூப்பிட்றோம்னா, சரி வரேன்ப்பா அப்படின்னு. அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இல்லைண்ணே வந்து டைரக்டர் வந்து ஹிப்ஹாப் தமிழா ஆதி படம் அப்படின்னு. எனக்கு இன்னும் பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. சரி பண்ணுறேம்மா அப்படின்னா. ஆனால் மேலே இருக்கா, நீ கொஞ்சம் வாரிங்களா போனால் உண்மையிலே சொன்னால் அந்த பையன் ஹிப்ஹாப் தமிழ்லேருந்து ஏஞ்சி வந்துட்டா அப்படின்னு. என்னென்ன உங்களை பற்றி சொன்னார்ண்ணே, இதெல்லாம் நிறையா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேரை பார்த்துட்டோம், எங்களுக்கு செட் ஆகலை. ஏன்னா ஒரு ஏஜ்டு கேரக்டர் மாதிரி இருக்கும், ஃப்ளாஷ்பேக்கில் சின்ன கொஞ்சம் வயசு கம்மி கேரக்டர் மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ பண்ண நல்லாயிருக்கும், ஒரு தடவை நம்ம பார்ப்போமா அப்படின்னு கேட்டான். பார்க்கலாமான்னு இந்த கதையை பற்றி டீட்டெயில் சொன்னான். படத்தில் மெயின் கேரக்டர் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா. நான் அப்படி ஒரு கேரக்டர் கிடைக்கணும், ஒரு 20-30 வருஷத்துக்கு கழித்து கிடைக்கணும்னு நினச்சி கூட பார்க்கல நான். சரி பண்ணுறேன்.
அவர் சொன்னதுக்கப்புறம் அன்னைக்கு தான் அவர் சொன்னார், அண்ணனுக்கு ஒரே ஒரு ஆடிஷன், அண்ணன் கேட்குறாப்புல, அண்ணன் தப்பாக எடுத்துக்காங்க, ஒரு ஆடிஷன் பண்ணிக்கலாமான்னு கேட்டாங்க. இதில் என்ன இருக்குன்னு கீழே கூட்டின்னு போயிட்டு நான் உட்கார வச்சு அந்த கெட்டப்லாம் மாற்றி அந்த பொட்டு எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி ஒரு ஆடிஷன் எடுத்தாங்க. ஸோ அவர் என்ன ஃபீல் பண்ணார்னா, எனக்கு வந்து எந்த கெட்டப் வேணும், அதனால தான் அந்த கெட்டப்பு போட சொன்னாப்புல. போட்டு அந்த ஷர்ட்லாம் மாற்றி அந்த வேஷ்டி கூட கட்டிக்கோங்க, அப்படிலாம் வேஷ்டி வரும்னா நீங்கள் இந்த குங்குமம் போட்டு தலையை வலிச்சு சீவிக்கோங்க, ஃப்ளாஷ்பேக்கில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சீனை கொடுத்து அதில் பண்ண சொன்னார். அதுக்கப்புறம் லைவில் ஏஜ்டு கெட்டப்லாம் அது வந்து நார்மலாக அப்படியே பண்ணுங்க, பட் ஏஜ்டு கெட்டப்பில் ஒரு எமோஷன் சீன்ஸ் ஒன்று இருக்குது, இது 2 மட்டும் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். பண்ணி கொடுத்தேன். ஈவினிங் சொல்கிறேன் அப்படின்னாரு. ஈவினிங் ஒரு 5 o'clock சொல்கிறேன்னா 4 o'clock எனக்கு ஃபோன் வந்துச்சு. அவங்க வந்து அண்ணே உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, நீங்கள் தான் ஒரு 1 weekல ஷூட் ஆகணும்னா நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்போ அந்த ஆடிஷன் பண்ணும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த கெட்டப்பே போட்டு அந்த பொட்டு கூட வச்சு விட்டார். பொட்டு மேக்கப் விட்டுட்டு அந்த பொட்டு ஒன்று வச்சு விட்ருங்க, அந்த தலையெல்லாம் வலிச்சு ஜெல்லு போட்டு சீவுங்க அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணி அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஆடிஷன் பண்ணால் சந்தோஷம் தான். இப்போ அப்படி நடக்கலையே. ஆடிஷன் பேரில் போனால் எங்கே போனாலும் 1000 பேர் நிற்கிறாங்க. ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போனால் 1000 பேர் நிற்கிறாங்க. இப்போ யாரை பார்க்குங்க? நில்லுங்க வந்தீங்களா, பேரை கொடுங்க ஆனால் கூப்பிடவும் மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒரு சினிமாவில் வந்து ஒரு 10 கேரக்டர் 20 கேரக்டருக்குன்னு அது மெயின் கேரக்டர் எல்லாமே ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்க்கு இந்த படம் இந்த கேரக்டருக்கு இவர், இந்த கேரக்டருக்கு இவர், இந்த கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஆடிஷன் எதுக்கு வைக்கிறாங்க? வச்சு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி போகிறதுக்கு தான் கம்பெனி ஆர்டிஸ்ட் சொல்லி போனால் ஆடிஷன் எடுக்கிறாங்களா? எதுக்கு எனக்கு இதுவரையும் புரியல. ஒரு சில இடத்துல வந்து எடுக்கிறாங்க, ஒரு சில இடத்துல ரெஸ்பான்ஸே இல்லை. சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஆடிஷன் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுத்தது அப்படின்னு சொன்னீங்க, நம்மளுடைய சிவகுமாரின் சபதம். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கசப்பான அனுபவத்தை கொடுத்த ஆடிஷன் இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம், லிஃப்ட்டில் வச்செல்லாம் ஆடிஷன் எடுத்தாங்க ஒரு டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. 96-97 என்னோட ஃபைனான்சியர் ஒருத்தர் ஃப்ரெண்டு இருக்கார். அவர் என்ன பண்ணார், இங்கே ஒரு டேரக்டர் படம் பண்ணார், நீங்கள் போய் என் பேரை சொல்லிட்டு பாருங்கள் அப்படின்னாரு. நானும் போனேன், நானும் என் ஃப்ரெண்டும் போனேன். நான் சொன்னேன், இப்போ நாங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிச்சிருக்கோம், அப்படி சொல்லிவிடுங்க அப்படின்னு, டிஎஃப்டி படிச்சிருக்கேன்னு சொல்லுங்கள் அவர்கிட்ட. நாங்கள் சரி சார். நான் இந்த ஃப்ளாட்டில் வந்து 2nd floor 3rd floorன்னு ஆஃபீஸ். நாங்கள் 2nd floorல போய் லிஃப்ட்டில் இறங்குறோம், லிஃப்ட்டு விட்டு வெளியே வரோம். அந்த டேரக்டரும் இன்னொருத்தரும் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே வராங்க, லிஃப்ட்டில் ஏறத்துக்கு வராங்க. நாங்கள் போனோம். இன்றைக்கி யாருன்னு கேட்டாங்க. சார் இந்த மாதிரி ஃபைனான்சியர் அவங்க ஃப்ரெண்ட் அனுப்பிச்சார் சார்ண்ணா. அப்படிங்களா, என்ன பண்ணுறீங்க? நடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க சார். நடிக்க தெரியுமா சார்? நாங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிச்சிருக்கேன் சார், எனக்கும் நடிச்சு காட்டுங்கன்னாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா ஒரு ஆர்டிஸ்ட்னா அவ்வளோ கேவலமாக போயிட்டோமா? லெஃப்ட் வாசலில் வச்சு நடிக்க சொல்லுவோம், அட்லீஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளே கூப்பிட்டா நடிக்க சொல்லுவேன். சரி, நாங்கள் ஒன்றும் சொல்ல, நம்ம நேரம் இந்த டைம் சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாப்புல, நான் பண்ணுறேன் சார் பண்ணிட்டாப்புல. என்ன பண்ணுறதுலாம், சாரி சார் என்னால் பண்ண முடியல சார், நான் நீங்கள் எப்போ ஃப்ரெண்ட் சொல்ல வந்து பண்ணுறேன் சொல்லி நான் கிளம்பி போயிட்டேன். அது ரொம்ப ஒஸ்ட்டான அனுபவம். ஒரு ஆர்டிஸ்ட் அவ்வளோ ஆர்டிஸ்ட் இல்லை, யாராக இருந்தாலுமே அப்படி ட்ரீட் பண்ணக்கூடாது. அந்த டைரக்டர் நான் பேர் சொல்ல விரும்பலை. அவர் நான் 2-4 படம் பண்ணியிருக்காரு, இல்லைன்னு சொல்ல. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கட்டும் எல்லாரும், அவ்வளோதான். ஓகே சார், உங்களோட இந்த நடிகன் ஆகணும் அப்படின்ற இந்த கனவுக்கு லைக் நீங்கள் நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ இந்து அப்படின்ற ஒரு முதல் படம் அமையுது. அந்த படத்தினுடைய அனுபவம் பற்றி சொல்லுங்கள் சார், எப்படி கிடச்சிச்சு அந்த படம்? நான் வந்து கிராம்ப்டனில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மார்க்கெட்டிங்கில். அப்போ வந்து எனக்கு வீடு வந்து பெருங்களத்தூர், தாம்பரம் தாண்டி. நைட்டு 10 மணிக்கு மேலே பஸ்ஸு கிடையாது. நான் சொல்கிறது 90s டைமில் பஸ்ஸு கிடையாது. லாஸ்ட் பஸ்ஸு 10-10:30 இருக்கும், இல்லை அதுக்கப்புறம் லாரியை பிடிச்சி தான் வரணும். அந்த டைமில் நான் கிண்டியில் வந்து பைக், அது ஒரு டிஸ்டன்ஸ் லாங்காக இருக்கிறதுனால கிண்டியில் பைக்கை வச்சுட்டு மார்க்கெட்டிங் போய்ட்டு நைட்டு 9 மணிக்கு கிண்டியில் வச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். அப்போ என்ன பண்ணேன், அந்த மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது டை இதெல்லாம் கட்டிட்டு போவோம். சினிமா கம்பெனி எங்கேயாவது வந்துச்சுன்னா அந்த டையை அவுத்து பேக்கெட்டில் வச்சுட்டு ஃபோட்டோ வச்சுருப்போம் வண்டியில் ஃப்ரெண்ட். அது எடுத்துன்னு போய் அந்த கம்பெனிக்குள்ளே போய்ட்டு கொடுத்துட்டு, சார் ஆர்டிஸ்ட் தான் சொல்லுங்கள் சார் சொல்லி ஃபோட்டோ, அப்போல்லாம் ஃபோட்டோ தானே, ஃபோட்டோ கொடுத்துட்டு போய்டும். மொபைல் கூட கிடையாது, ஃபோனே கிடையாது, கொடுத்துட்டு போயிடுவோம். திரும்பி வெளியே வந்து டையை மாட்டுக்கணும். இப்படி தான் ஒரு கம்பெனிக்கு போயிடுவோம். அதே மாதிரி தான் பவித்ரன் சார் கம்பெனிக்கு போய் நான் டையை அவுத்து வச்சுட்டு உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு இருந்தாங்க, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார். அவர்கிட்ட சொன்னேன், கொடுங்க அப்படின்னு கேட்டார். ஃபோட்டோ வாங்கினா பார்த்தாரு. அதில் ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஸ்டில் ஒன்று வச்சுருந்தேன். அதை பார்த்தேன், இந்த ஃபோட்டோ நான் எடுத்துக்கிறேன், நம்ம படத்துக்கு தேவை போனோம் அப்படின்னா அவர் சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருந்தார். இந்த அடுத்த படம் மியூசிக்கல் படம் தான் பண்ணுறாங்க. அது கொடுத்து 3 மாதம் 4 மாதம் ஆச்சு அந்த ஃபோட்டோ கொடுத்து. நான் அதுக்கப்புறம் நான் கிராம்ப்டனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், போயிட்டு இருந்துச்சு. நைட்டு ஒரு 12:30 இருக்கும் எனக்கு. அந்த டைமில் எனக்கு வீட்டுக்கு ஃபோன் வந்துச்சு லேண்ட்லைனில்.
மாதிரி பவித்ரன் சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறேம்மா, கார்த்திக் சார் இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. இருக்காங்க, இன்னும் வரல, வேலையிலேருந்து வந்துடுவாப்புல. வந்தோடனே எனக்கு ஒன்று ஆஃபீஸ் ஃபோன் பண்ண சொல்லுங்க சொல்லி ஆஃபீஸ் நம்பரை கொடுத்தாங்க. நான் 12:45 1 o'clock வீட்டுக்கு வந்தேன் நைட்டு. ஏன்னா நைட் லேட் ஆகிடும் எனக்கு வர்றதுக்கு. அவங்க ஃபோன் பண்ணேன், உடனே கிளம்பி வாங்கினேன். உடனே கிளம்பினா இங்கேருந்து ரெண்டு போக முடியாது, எனக்கு வண்டியும் இல்லை கையில். அப்புறம் மெயின் ரோடு வந்து லாரியை பிடிச்சி தாம்பரம் வந்து தாம்பரத்துலேருந்து எலக்ட்ரிக் ட்ரெயினை பிடிச்சி கிண்டி வந்து கிண்டிலேருந்து பைக் எடுத்துகிட்டு பவித்ரன் சார் ஆஃபீஸ் போனேன். அவர் கேட்டார், இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்னு சொன்னேன் அவர்கிட்ட. டான்ஸ் ஆடுறீங்கன்னு கேட்டேன். தெரியும் சார், ஃபிலிம் ஷூட் படிச்சிருக்கேன் சார், நடிக்கிறதும் ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ணுறேன் சார். நான் ஒரு டான்ஸ் ஆடுங்க அப்படின்னாரு. இந்த லாலாக்கு டோல் டப்பிமா சாங், அந்த சூரியன் படம் தான் பண்ணால் இஷ்டத்துக்கு உங்கள் இஷ்டம் என்ன நான் ஆடுனானே. சரி ஓகே, அந்த மேனேஜரை கூப்பிட்டு பையனுக்கு இங்கே உமாலாஜர் ரூம் போட்டு கொடுங்க அப்படின்னு. இன்னும் சார் இல்லை, நாளைக்கு காலைல 6 மணிக்கு ஷூட்டிங் இருக்குது, இங்கேயே தங்க. இல்லை சார், நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் சார். வந்துடுவீங்களான்னு கேட்டார். வந்துடுவேன். உடனே எனக்கு ஒரு செக்கு போட்டு கையில் கொடுத்தாரு பவித்ரன் சார். செக்கு கொடுத்துருங்க பையனுக்கு, காலைல வந்துடுங்க. நான் எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த டைமில். அதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு. காலைல நான் அதே மாதிரி வீட்டுக்கு போயிட்டு பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு காலையில் அதே மாதிரி வந்துட்டேன். வந்தோடனே ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டிங் நடக்குது. பிரபுதேவா மாஸ்டர் கூட, சுந்தர மாஸ்டரு, அவர் ராஜசுந்தர மாஸ்டர் எல்லாருமே இருக்காங்க. எப்படி சமஞ்சது எப்படின்னு ஒரு சாங். 3 மாஸ்டருக்கு வெடவெடுத்து போச்சு நமக்குங்க. பிரபுதேவா மாஸ்டர் அவர் தான் ஹீரோ படத்தில். 4 பேர் இருப்போம், 4 பசங்க. அதில் அன்னைக்கு போனதுக்கப்புறம் தான் இருந்துச்சு என்னோட கேரக்டரில் நடிக்கிறதுக்கு முன்னாடி வேறு யாரோ ஒருத்தர் நடிச்சிருக்காரு அந்த கேரக்டரில். ஃபஸ்ட் நாள் ஷூட் நடந்திருக்கு. அதில் அந்த பையன் சரியாக பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஈவினிங் ஒதுங்கிட்டாப்புல. அதுக்காக அன்றைக்கி நைட் வந்து வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டை போடுங்க சொல்லி நைட்டு ஃபோட்டோவை தேடியிருக்காங்க. அந்த ஃப்ளூக்கில் மாட்டின ஃபோட்டோ தான் என் ஃபோட்டோ. அந்த ஃப்ளூக்கில் மாட்டின ஒரு 4-5 பேரை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு 10 பேர் எடுத்திருக்காங்க. இப்போ ஒரு 5 பேர் அப்படியே ஃபில் பண்ணி 2-3 பேரை கூப்பிட்ருக்காங்க. 2 பேர் வரல. நான் ஒருத்தன் தான் அங்கேருந்து வந்தனால எனக்கு அந்த சான்ஸ் கிடச்சிது. அதான் எனக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் காதல் பள்ளின்னு ஒரு படம் பவித்ரன் சார்து எனக்கு 97 நினைக்கிறேன். 4 ஹீரோ ஒரு ஹீரோ பண்ணாரு. அதில் பவித்ரன் சார் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு, நீ வாடா, நீ பண்ணுற அந்த படம், இன்னொரு படம் பண்ணுறேன் 4 பேரை வச்சு, இந்தூர் நடிச்சு இன்னொரு பையன் சுக்கரன் இருக்கு, அவன் நீயும் பண்ணு அப்படின்னு சொல்லி சுபலக்ஷ்மி, விக்னேஷ், நான், வையாபுரி, சுக்கரன், 4 பேரும் செகண்ட் அவர் படமே பண்ணேன் நான். அதுவும் நல்லா எனக்கு பவித்ரன் சாரோட இதில் வந்து எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்ச படம் வந்து அந்த காதல் பிள்ளையும் கிடைச்சது, இந்துவும் கிடைச்சது. ஸோ நல்லா தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் எங்கே சார் மிஸ் பண்ணீங்க லைக் இந்த ஒரு புஷ்ஷை? சார் அப்போ எனக்கு கைட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல. பப்ளிசிட்டி கொடுக்கல. நான் பப்ளிசிட்டி கொடுத்துருக்கணும், நான் பப்ளிசிட்டி கொடுக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விழுந்துச்சு எனக்கு. அந்த காதல் பள்ளி பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப். அப்போ எனக்கு சிங்கப்பூரில் ஒரு ஜாப் கிடச்சிது. எங்கள் அக்கா சிங்கப்பூரில் ஒரு சிட்டிசன், அவங்க ஒர்க் பண்ண. அவங்க எனக்கு ஒரு ஜாப் இருக்குடா, நீ வாடான்னு சொல்லி, சரி நானும் இதுக்கு மேலே என்ன இங்கே சினிமாவுக்கு பண்ண போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் வேலைலாம் கிடச்சி வீசாலாம் கொடுத்துட்டாங்க எனக்கு. சிங்கப்பூர் உள்ளே என்ட்ரி ஆகிட்டேன். நான் போய் ஒரு நிமிஷத்து சிங்கப்பூரில் இருக்கிறேன். இங்கே ஒரு சினிமா கம்பெனி கூப்பிட்டாங்க. சொன்னோடனே திரும்பி அங்கேருந்து சிங்கப்பூர்லேருந்து கிளம்பி இங்கே வந்தால் ஒரு வாரம் ஷூட்டிங் போனாங்க பாட்டாங்க. ஐயோ, அதுவும் போச்சு. எப்படிலாம் ஒரு மனுஷனை ஒரு நேரங்காலம் கெடுக்கணுமோ அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு எடுத்து விட்டுருச்சு. சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்னா திறமை மட்டும் இருந்தால் போதுமா, இல்லை லக்கு ரொம்ப அவசியமாக இருக்கா சார்? சினிமாவில் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக லக்கு இருக்கணும். திறமைன்றது 2வது தான். திறமை இருக்கணும், ஆனால் 2வது தான். சினிமாவில் ஜெயிக்கணும்னா முதல்ல கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்படியா சார்? ஆமாம், குடும்ப வாழ்க்கை இருக்கக்கூடாது. உண்மையாக சொல்கிறேம்மா, குடும்பம்னு ஒன்று கட்டிட்டீங்கன்னா சினிமாவில் நீங்கள் ஜெயிக்கிறது கஷ்டம். 50% குறைஞ்சிரும் அங்கே. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு கல்யாணத்துக்கு பிறகு தான் சினிமாவில் சாதிச்சிருக்கிறாங்களே சார், சிவகார்த்திகேயன் மாதிரி. அது எல்லாரும் அதில் லட்சத்தில் ஒருத்தங்க, 100ல் ஒருத்தங்க கூட, லட்சத்தில் ஒருத்தங்க தான் சாதிப்பாங்க, கோடியில் ஒருத்தங்க சாதிப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தங்க, நான் புதுசாக யாராவது வராங்களா சினிமாவுக்கு வராங்களா, ஒரே தான் சொன்னேன், கல்யாணம் பண்ணாத சினிமாவுக்குள்ளே வா. அப்படி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வேலையை வச்சுக்கோ, தொழில் ஒன்று வச்சுக்கோ, பின்னாடி சினிமாவுக்கு வா. ஏன்னா இன்னைக்கு இருக்க காலத்தில் நான் ஓப்பனாக சொல்கிறேன், பட்ட கஷ்டத்தை நான் எல்லாமே, நான் பார்த்த கஷ்டம், அனுபவிச்சது எல்லாமே சொல்கிறேன். இந்த வாட்ஸ்அப்பு, இந்த மற்ற ஃபேஸ்புக்கில் வர்ற ஒரு மோட்டிவேஷன் கோட்ஸ் வரும். நீ கடந்து போய்கிட்டே இரு, கடல் போல் வெற்றி காத்திருக்கணும். ஒன்றும் காத்திருக்காது, சும்மா அதெல்லாம். இப்படி முடிச்சிட்டீங்க? இல்லை, இது உண்மை. இப்படி இதை பார்த்து சினிமாவில் வர்றவனுங்களும் அப்படியே எமோஷன் ஆயிடுவாங்க. உண்மைதான், நம்ம ட்ரை பண்ணுவோம் பயங்கர ஃபீல் ஆகிடுவானுங்க. ஆனால் அவன் கல்யாணம் பண்ணிவிட்டு குடும்பம் இருக்கும், அவனுக்கு குடும்பம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்.
அவங்க கல்யாணம் பண்ணிவிடுவான், குழந்தை பிறந்துடும். இந்த குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு காசு இருக்காது. ஃபோன் பண்ணுவாங்க, அண்ணா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நான் அர்ஜென்ட்டாக ஒரு 1000 ரூபா அனுப்புனேன். நான் நிறைய பேருக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கேன், இப்போயும் பண்ணிட்டு தான் இருக்கேன். வீட்டு வாடகை கூட காசு இல்லை, சாப்பிட காசு இல்லை. அசிஸ்டன்ட்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா இன்னைக்கு. அதனால ஒரே ஒரு அட்வைஸ் தான், அவங்கள தப்பு சொல்ல நேரங்கால, ஆனால் ஒரே ஒரு அட்வைஸ், சினிமாவில் சாதிக்கணும்னு நினைக்கினா கல்யாணம் பண்ணாமல் வந்துடுங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எதையுமே சாதிக்க முடியாது. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சினிமாவில் சாதிக்க முடியாது. சினிமாவில் சாதிக்க முடியாது. ஓகே சார். நீங்கள் வந்து எல்லாரும் டார்ச்சர் பண்ணிடுவாங்க. பொண்டாட்டி ஒரு டார்ச்சர், குழந்தை பிறந்து அது ஒரு டார்ச்சர், இப்படி ஸ்கூலில் சேர்க்குற டார்ச்சர், வாடகைக்காரன் டார்ச்சர், எல்லாம் டார்ச்சர். நல்ல பணக்காரன் இருந்துச்சுன்னா பிரச்சனை, நீங்கள் கல்யாணம் பண்ணி விடக்கூடாது, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு எதுவும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் இருக்கு. எனக்கு எங்கள் அம்மா ஃபுல் சப்போர்ட். எனக்கு எங்கள் அம்மா தான் எனக்கு தெய்வம். எங்கள் அம்மா இல்லைன்னா நான் இன்னைக்கு எப்படி சொல்கிறது முடியல. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு அம்மா. நான் சினிமாவுக்கு போகிறேன்னு கூட வேணான்னு சொல்லுவாங்க. அப்புறம் சரி என் பிள்ளை கேட்குறான் போட்டோம். நான் பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டது கூட எங்கள் அப்பா அதெல்லாம் எதுக்கு அவன் போய் அவன் படிக்கட்டும் போ வேணாம் அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு. எங்கள் அம்மா அதெல்லாம் முடியாது, அவன் ஆகணுன்ற நல்லா ஆகணும். அப்போ பைலட்டான 6 lakhs தான், 6 லட்சம் ரூபா. நான் சொன்னது 85, 86 lakhs, 6 lakhs டோட்டல் பைலட் கோச்சிங்க. சேலமில் 200 hours ஃப்ளையிங் ஹவர்ஸோட எல்லா லைசன்ஸ்லாம் எடுத்து இல்லைங்க. எங்கள் அம்மா நான் கட்டுறேன், என் பிள்ளைக்கு நான் கட்டுறேன். எங்கள் அம்மா நட்டுட்டு தான். ஒருவேளை நீங்கள் பைலட் ஆயிருந்தா சந்தோஷமாக இருந்திருப்பேன். இன்னைக்கு ஏதாவது மேலே ஃப்ளைட்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஃபீல் ஆகுமா சார்? கண்டிப்பாக. அதாவது மேலே டக்குன்னு பார்க்குறப்போ கண்டிப்பாக. ஓகே சார். கண்டிப்பாக எனக்கு ஃபீல் ஆகணும். எப்போ நான் ஃபாரின் போகிறேனோ அப்போல்லாம் யோசிச்சு போட்டேன், எப்படியாவது காக்பீட் ரூமில் போய் உள்ளே போய் பார்க்கணும் அதுன்னு பார்க்க முடியல. நான் போகும்போதுலாம் நினைப்பேன், நான் ஃப்ரண்ட்டில் டிக்கெட் கேட்பேன், சீட் அந்த ஃப்ரண்ட்டில் போட்டு கொடுத்துருவாங்க, நான் காக்பீட் ரூமில் உட்காந்து பார்க்கலாம். போக முடியாது, விட மாட்டாங்க. அன்றைக்கி ரொம்ப ஆசை. பட் ஆனால் நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ளைட்டில் உட்காந்து ரன்வேல போயிருக்கேன். ஃப்ளைட்டில் உட்காந்து எங்களுக்கு ஃப்ளைட் எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி, நான் என்சிசியில் இருந்தேன், ஸ்கவுட் என்சிசியில். அப்போல்லாம் 98% எனக்கு இந்த ஷூட்டிங்லாம் நான் பண்ணுவேன். அப்போது இப்போ என்சிசி இருக்கும்போது தாம்பரம் ஏர்ஃபோர்ஸில் வந்து எங்களுக்கு வந்து பெரேட் நடக்கும், ஒரு கேம்ப் நடந்துச்சு. அப்போது ஒரு ஃப்ளைட் எப்படி பறக்குது, எப்படி போகுது, எப்படி திரும்பும், அதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு 3 days கேம்ப்பு. ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறி உட்காந்து போகல, சும்மா உட்காந்து அவ்வளோதான். அந்த வயசில் அதுலேருந்து எனக்கு ஃப்ளைட் மேலே பயங்கர ஒரு. பட் ஆனால் கண்டிப்பாக அதை யாராவது பார்த்துட்டு இருக்கிற டேரக்டர்ஸ் வந்து ஏதாவது பைலட் ரோல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை பற்றி நம்ம என்னமா பண்ணோம், அப்போ ஏதாவது ரியலாக ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம் நம்ம. இன்னொரு விஷயம், நீங்கள் நடிகராக உங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க பெரிய கனவோட. லைக் முதல் படங்கள்லாம் நல்லா அமைஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்தாலும் திடீர்னு நீங்கள் ப்ரொடியூசராக மாறி இருக்கீங்க. லைக் அது ஒரு ரிஸ்க்கு, நடிகனாக வரணுன்றதே. பட் ப்ரொடியூசராக போகிறது இன்னும் பெரிய ரிஸ்க்கு. ஸோ அதனுடைய முடிவு ஏன் சார் லைக் தயாரிப்பாளராக ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம்? அதே நம்ம ஒரு சத்ரியன்னு ஒரு படம் பண்ணும்போது சார் பிரபார் சார் படம் ஒன்று பண்ணேன். அதில் போய் சான்ஸ் கேட்டேன். ஃபஸ்ட் யாருமே சரியா சான்ஸ் கேட்டால் அந்த ஃபோட்டோ கொடுத்துட்டு போனால், இப்போ நான் சாரை பார்க்கணும்னு சொன்னேன். வெயிட் பண்ணி சாரை பார்த்தேன். சார் இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி நடிச்சிருக்கேன், இத்தனை படம் நடிச்சிருக்கேன், இன்னும் சரியான சான்ஸ் கிடைக்கல எனக்கு. இதில் சின்ன கேரக்டர் தான் இருக்குது, பட் நான் இருந்தால் நான் அவங்களுக்கு பார்க்குறேன்னு சொல்லி உண்மையிலே எஸ்ஆர் பிரபார் சார் எனக்கு அந்த கேரக்டரை டெவலப் பண்ணி எனக்கு கொண்டு வந்தார் அந்த படத்தில். அதில் ஒரு கோட் ஆக்டர் இருந்தார் தான் சொல்ல, நம்ம ஒரு படம் பண்ணுவோம், வேட்நாயண்டர் கதை இருக்குது, நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன், யார் வேணும் உங்களுக்கு, ஹீரோ வேணும்? எனக்கு ஆர்கே சுரேஷ் வேணும். ஒரு வில்லன் தான் அந்த கேரக்டர் பண்ண முடியும் அப்படின்னாரு. ஏன்னா அந்த மாதிரி ரோல் அது கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பான ரோல், ஆனால் ஹீரோவாக இருக்கணும். ரொம்ப ஒரு மாதிரி அரகண்ட் ரோல் மாதிரி இருக்கும், ஒரு வில்லனாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆர்கே சுரேஷ் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஆர்கே சுரேஷ் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், எனக்கு ஆர்கே சுரேஷ் தெரியும், நான் பேசுறேன்னு சொல்லி ஆர்கே சுரேஷ் ஃபோன் பண்ணி நான் பேசினேன். சரி வாமாப்பில் வீட்டுக்கு வா அப்படின்னாப்புல. சரி வீட்டுக்கு போயிட்டு பேசினேன், கதையை கேட்டாப்புல, பிடிச்சி போச்சு அவருக்கு, நான் பண்ணுறேன்ட்டாப்புல. சரி நமக்கு ஸ்டார்டிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சும்மா அப்படியே இறங்கணும், கையில் காசெல்லாம் கிடையாது, அப்படியே வச்சு தான் இறங்கணும். பேசி 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 அப்படியே இறங்கி ஃபஸ்ட்டு ஒரு 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இறங்குவோன்னு சொல்லி என்ன அப்படியே போய் 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 வளர்ந்துச்சு. ஒரு படத்தை எடுத்து முடிச்சிட்டோம், நானும் என் நண்பர் ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து முடிச்சு. படம் நல்லா தான் போச்சு, எடுத்து எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் கொரோனா டைமில் மாட்டிக்கிச்சு, ரிலீஸ் டைமில். எங்களுக்கு அதுதான் பெரிய ஒரு எதிர்பார்க்கவே இல்லை, கொரோனா லாக்டவுன் வரும்னா. அதில் நாங்களும் மாட்டிக்கிட்டோம். எவ்வளோ பட்ஜெட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சி எவ்வளோ பட்ஜெட்டில் போய் முடிஞ்சது சார் வெட்டினே? நாங்கள் வந்து ஒரு ரூபாக்குள்ளே ஒரு 70-80 lakhs 1 ரூபாய்க்குள்ள முடித்தோம். பட் அது 2 ரூபா வந்துடுச்சு.
அங்கேயும் லாக் ஆகிட்டோம். ஷூட்டிங் டேஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. போகிற இடத்துலலாம் லொக்கேஷன் ப்ராப்ளம், மழை வந்துடும். கொடைக்கானலில் ஃபுல்லாக நாங்கள் நினச்சது பண்ண முடியல எங்களால். எடுத்துட்டோம், நினச்சது பண்ணிட்டோம், திடீர்னு ஷூட்டுக்கு எடுத்து மழை வந்துடும், நின்றுடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ வந்துட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸே வந்து சொல்கிறாங்க, ₹1 ₹2 வச்சுட்டுலாம் வந்து படம் எடுக்கிறதுக்கு வராதிங்க அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறப்போ, ₹1 ₹2 வச்சுட்டு வந்து படம் எடுக்க முடியுமா? இன்னைக்கு 1 கோடி 2 கோடி. மோகன்ஜின்னு ஒரு டைரக்டர்மா, திரௌபதினு ஒரு படம் எடுத்தார். 50 60 சரியா தெரியாது, ₹1 தான் எடுத்தார். ஜெயிக்கலையா? இந்த சிலந்தின்னு ஒரு படம் முன்னாடி வந்துச்சு, அதுவும் எனக்கு தெரியல எவ்வளோன்னு, பட் 20 25 சொன்னாங்க. அது ஜெயிக்கலையா? இன்னைக்கு பாசிபிள் நினைக்கிறீங்களா சார் நீங்கள்? நல்ல கதை கொடுத்தா நல்ல பாசிபிள் தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு இருக்க ட்ரெண்டில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் படம்னா மட்டும்தான் உள்ளே போகிறாங்க, புதுமுகம்னா உள்ளே போக மாட்டேங்கிறாங்க. அதை நான் பார்த்துட்டேன். கேட்டால் மஞ்சமில் பாய்ஸ் ஓடலையா, பிரேமலு ஓடலையான்றாங்க. எல்லாமே எல்லாம் ஃப்ளூக்கில் ஓடும். அது மலையாள படம், இங்கே வந்து எக்ஸ்போஸ் பண்ணி ஓட்டாங்க. இதுக்கு நம்ம எதாவது ஆன்சர் பண்ண முடியல. அது ஓடிச்சு, இது ஓடலைன்னா. நல்ல படங்கள் நிறைய படம் தமிழ் படம் இருக்குது, ஓட மாட்டேங்குது. இப்போ வந்திருக்க படமே நிறைய படம் இருக்குது, வந்திருக்க படம் எதுவும் ஓடுது. தேட்டரில் போய் பாருங்கள், 10 பேர் உட்காந்துருப்பாங்க உள்ள. ஆனால் இப்போ கில்லின்னு ஒரு படம் இப்போ ரீரிலீஸ் பண்ணாங்க, அடிச்சு பிச்சுக்கிட்டு போகுது. பிகாஸ் ஆர்டிஸ்ட் ஃபேஸ் வேல்யூ, ஆர்டிஸ்ட் வேல்யூ இன்னைக்கு அப்படி ஆகி போச்சு. பாதி பேர் வாட்ஸ்அப் பார்த்துட்டு வீட்டுக்கு வர மாட்டாங்க, பாதி பேர் அந்த ஓடிடியில் பார்த்துடுறாங்க. அப்புறம் எப்படி சினிமாவில் போகும்? இல்லை, இதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ண தான். இதெல்லாம் எதையும் நம்ம கரெக்டாக நம்ம யாரையும் சொல்ல முடியாது. இதெல்லாம் நாங்கள் ஃபீல் பண்ண பர்சனலாக எனக்கு தெரிஞ்சது. ஸோ ஒரு தெரிஞ்சுக்கிட்ட ஒன்று, இனிமேல் தயவு செய்து படம்னு மட்டும் எடுக்கக்கூடாது. போனோமா நடித்தோமா காக்கணும், போய்கிட்டே இருக்கும். அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிச்சு போ. சரி, நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு நிறைய டேரக்டர்ஸ் ஒரு 2 டெக்கேட் தாண்டி மீட் பண்ணியிருந்திருப்பீங்க ஆடிஷனுக்கு இல்லை கேஸ்டிங் காலுக்கெலாம். இப்போ இருக்கக்கூடிய புதுமுக இயக்குநர்கள்லாம் நிறைய வித்தியாசமான ஒரு கதையோடு வராங்க. இப்போ புதுசாக நடிகர்களை உள்ளே கொண்டு வராங்க. அப்படி யாராவது இப்போ இருக்கக்கூடிய டேரக்டர்ஸை நீங்கள் அணுகுனீங்களா சார்? நான் நிறைய பேர் அணுகியிருக்கேம்மா. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் புதுசாக டெபு ஒரு டைரக்டரை கூட போய் பார்க்க முடியல. போனால் சார் பிஸியாக இருக்கார், சார் மீட்டிங்கில் இருக்கார், சார் அங்கே இருக்கார், நாளைக்கு வாங்க. நாளைக்கு போனாலும் அங்கே இல்லை, சார் இன்னும் வரல. அதுக்கு அடுத்த நாள் போனாலும் சார் வருவார், வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி சார் பிஸியாக இருக்கார், மீட்டிங்கில் இருக்க, திரும்பி போங்க. இதே கதை தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு இப்போ நான் ரீசெண்டாக மீட் பண்ணது மோகன்ஜி மீட் பண்ணேன். அவர் யார் என்னென்னு தெரியாது. நான் போய் சான்ஸ் கேட்டு அவர் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். இது மாதிரி சொன்னேன், சார் இந்த மாதிரி நான் 2 படத்தை நடிச்சிருக்கேன்னு பார்க்கணுன்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவரே ஏஞ்சி வந்துட்டார். வந்துடுவார், அவரே வந்துட்டார். வந்து என்ன பார்த்துமே சொன்னேன். அப்படிங்களா, சரி நான் பார்த்துருக்கீங்கண்ணா, உங்கள் ஃபோட்டோ கொடுங்க. அவரே ஃபோட்டோ வாங்கிட்டு வச்சுட்டு, சரி இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டு இதை வச்சுக்கோ, நான் சொல்லும்போது கொடு அப்படின்னு சொன்னேன். எனக்கு சொல்லி அண்ணா எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா இன்றைக்கி ஒரு மார்ச் மாதம் வந்து ஒரு 15ஆம் தேதிக்கு மேலே வாங்கினேன் அப்படின்னாரு. அதே மாதிரி மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே நான் போனேன்னே எனக்கு கூப்பிட்டு அவரே திரும்பி அவர் சாரை பார்க்கணும் தான், உள்ள மீட்டிங்கில் இருக்கிற கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னாங்க. முடிஞ்சோடனே திரும்பி அவரே எஞ்சி வந்துட்டார். சார் அவரே எஞ்சி வந்துட்டார். திரும்பியும் வந்து என்ன வாங்கினேன், எனக்கு உள்ளே கூட்டுமே கிட்ட உட்காந்து பேச, எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுறீங்களா, ஆனால் பேசப்படுற கேரக்டர் அப்படின்னு சொல்லி அவரே பண்ணார். பட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவரும் 2-3 படம் பண்ணிட்டார். 2-3 படம் பண்ணிவிட்டு அவருக்கு வரணும்னு ஒரு இது இல்லைல்ல, வந்தார்ல. அந்த ஒரு இன்றைக்கி இருக்க டேரக்டருக்கு எல்லாமே ஒரு ஆர்டிஸ்ட்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சான்ஸ் கொடுக்கல, அது 2வது மேட்ரு. பட் அவங்கள கூப்பிட்டு ஒரு தடவை பார்த்து அவங்ககிட்ட பேசிவிட்டு 2 வார்த்தை அவங்கள்ட்ட பேசிவிட்டு உங்களை தான் பார்க்க வராங்க. நீங்கள் நிறைய பேரை பார்ப்பீங்க, அட்லீஸ்ட் இந்த படம் நடிச்சிருக்கேன், இந்த படம் சொல்கிறவங்க கொஞ்சம் ஒரு முன்னுரிமை கொடுக்கலாம். பேசிவிட்டு சரிப்பா நான் கொடுக்குறேன்ப்பான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சந்தோஷம், அந்த நடிகை சான்ஸ் கேட்டு வந்தாங்க, அவங்க சந்தோஷமாக போவாங்க வீட்டுக்கு. டைரக்டரை பார்த்துட்டேன், அவங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு போவாங்க. பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி எப்போ வந்தாலும் பார்க்கவே முடியல, அந்த ஒரு ஃபீலோடு போவாங்க. அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும் அவங்களுக்கு. அது பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் எல்லாரும் பண்ணுறதில்ல. ஒரு சிலர் பண்ணுறாங்க, ஒரு சிலர் பண்ண தான் செய்கிறாங்க. ஆனால் யார் பண்ணாங்க அவங்கள்ட்ட எங்களுக்கு கண்டிப்பாக நான் எங்கிட்ட வந்து பேசினாங்கன்னா அவங்க கண்டிப்பாக சான்ஸ் கொடுத்துருவோம். இந்த மாதிரி ஒரு மரியாதையான ஒரு டேரக்டருடைய படத்தில் நடித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பகாசுரன் நடித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? சூப்பர்மா, குறையே சொல்ல முடியாது. அவர் எனக்கு டிக்கெட் போட்டு எனக்கு பகாசுரன் படம் சேலமில் ஷூட்டிங் நடந்துச்சு. என்னோட சீன் ஃபுல்லாக ஒரு 3 days அங்கே கூப்பிட்டாரு. போனோம், ரூம் போட்டுருந்தாங்க, கொடுத்தாங்க. நேராக கூட்டம் கேரவன் கொடுத்தாரு. அண்ணே போய் உட்காந்துக்கோங்கண்ணே, நான் கூப்பிடும்போது வாங்கினேன்,
நல்ல மரியாதை, உண்மையிலே மரியாதை தெரிஞ்ச ஒரு மனுஷன். என்ன எல்லாரும் கும்பிடுறாங்க, பட் மோகன்ஜி வந்து தங்கமான மனுஷன், நல்ல மனுஷன். அவர் ஒர்க் பண்ணதில் அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஒர்க் பண்ண எல்லா டேரக்டருமே நல்ல டேரக்டர் தான், யாரும் குறையெல்லாம் கிடையாது. பட் இப்போது பவித்ரன்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ இந்த இதில் ஒர்க் பண்ணுறது இவர் வந்து எல்லாமே நல்லா பண்ணார், குறை சொல்ல முடியும். அதே மாதிரி ஹிப்ஹாப் தமிழாவும் ஷார்ட் ரெடினா அசிஸ்டன்ட் கூட வர மாட்டாங்க, ஹிப்ஹாப் தமிழே வருவார். ஆனால் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா போகலாமா, ஆனால் நானே ஒரு 1/2 hour உட்காருங்கண்ணே, ஒரு 1 hour படுத்து தூங்குனேன், நான் கூப்பிட்றேனே அப்படின்னு உங்களுக்கு வர ஒன்று. அந்த மாதிரி எல்லாருக்கூடயும் ஒன்றா தான் இருப்பார். அது தனி, இவர் தனியாக அங்கே போய் இவருக்கு தனியாக அவருக்கு தெரியும். அதே மாதிரி ஹிப்ஹாப் தமிழ் யூனிட்லேயும் சாப்பாடுலாம் ஒரே இடம் தான், எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்கும். அவரும் எங்களோட தான் உட்காந்து சாப்பிடுவார். எல்லாரும் எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. அவரும் நல்ல ஜாலியாக இருப்பார் ஹிப்ஹாப் தமிழ். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர்கிட்ட. லைக் நீங்கள் வந்து மோகன்ஜி அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. பட் ஆனால் அவரை சுற்றி நிறைய விமர்சனங்கள் வெளியில் இருக்குது, நிறைய விமர்சனம், நெகட்டிவ் எல்லாரை பற்றி விமர்சனம் தானே இருக்கு. ஸோ அதெல்லாம் கேட்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை கண்டுக்கவே மாட்டோம். என்னை பற்றி கூட தான் நிறைய தப்பாக பேசிட்டு இருக்காங்க, நான் கண்டுக்குவேன். அவர் பெரிய ஒரு லெவலில் வந்துட்டாரு, 10 பேர் பேசினானுங்க. ஒரு மரத்தில் வந்து நல்ல மாங்காய் காய்ச்சிச்சுன்னா அந்த மரத்தில் தான் கல்லடி விழுவும், பட்டு போன மரத்தில் விழாது இல்லை. இப்போ நல்லா வந்துட்டு இருக்க எல்லாரும் பேசத்தான் செய்வாங்க. நல்லா வந்துட்டீங்கனாலே உங்களை சுற்றி ஒரு 10 பேர் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். இதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. உங்கள் எய்ம் என்ன, வரணும், போகணும், ஜெயிக்கணும். எவன் பேசினா பேசிட்டு போகிறான், நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். என்னைக்கு தான் நிறைய பேர் என் சொந்தக்காரங்களே பேசிகிட்டு இருக்கானுங்க, என்னை பற்றி கண்டுக்கிட்டதே கிடையாது. திரும்பி கூட பார்க்க மாட்டேன், பேசுகிறவன் பேசிட்டு போன். இன்னும் சொல்லுவாங்க, அவர் இப்படி உங்களை பற்றி இப்படி பேசினாரு, பேசினா பேசிட்டு அவன் பேசினானே இடம் சொல்லாதன்று. எனக்கு எய்ம் வந்து ஜெயிக்கணும், எனக்கு ஒரே எய்ம் சினிமாவில் ஜெயிக்கணும், அதான் நான் போயிட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் மாதிரி வேறு ரூட், ஏன்னா இந்த சினிமாவை ஜெயிக்கணும்னா இன்னொரு ரூட் எனக்கு ஃபைனான்ஷியலாக எனக்கு சப்போர்ட் ஆனால் தான் நல்லா ஜெயிக்க முடியும். அதனால இந்த சினிமாவிலேருந்து எனக்கு வர்றது கொஞ்சம் தான். இதில் எனக்கு வருதுன்னா எனக்கு இப்போ என்னென்னா, எனக்கு இன்னொன்று, நான் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் வேறு, டப்பிங் யூனியன் கார்டு வச்சுருக்கேன். எனக்கு அப்பப்போ எனக்கு அந்த கை கொடுக்குறது வந்து டப்பிங் கை கொடுக்கும், யாராவது கூடுவோம். அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 2-3 யாராவது கூப்பிட்டுருவாங்கன்னு. ஆனால் இந்த இதுக்கு கேரக்டருக்கு டப்பிங் பேசணும், கொரியன் சீரியல் டப்பிங் இருக்குண்ணே வரீங்களான்னு கேட்பாங்க, இல்லை தமிழ் சீரியல் கூட கேட்பாங்க வரீங்களா, படத்துக்கு கேட்பாங்க வரீங்களான்னு. நான் வரேன் சார். இன்னைக்கு வந்து ரகுவரன் சாருக்கு பிறகு வந்துட்டு வில்லன்களுடைய அந்த இடம் வந்து ரொம்ப காலியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தமிழ் சினிமாவில் இருக்குது. அந்த இடத்த நம்ம ஒரு நல்ல வில்லனாக நிரப்பலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கா, இல்லை போதும் இருக்குமா? அதெல்லாம் இருக்குதான், அது இது இருக்கு எனக்கு. அந்த இடத்த வந்து இந்த பாலாஜி, டேனியல் பாலாஜின்னு வந்து வீட்டு இருந்தார், இப்போ அவரும் இறந்துட்டார். இன்னும் சொல்ல போனால் அவருடைய என்னோட பேட்ச், என்னோட செட்டு, என்னோட கிளாஸ்மேட் டேனியல் பாலாஜி. ஆமாம், நாங்களாம் ஒன்றா படித்தோம். நாங்கள் அப்போ ஒன்றா படிக்கும்போது என்னோட செட்டு தான். அப்பயே நாங்களாம் ஒன்றா தான் பேசி, கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்களாம் நானும் பாலாஜிலாம் ஒன்றா பேசிட்டு வந்து ஜாலியாக அது ஒரு டைமு. அவன் திடீர்னு அவன் டேரக்ஷன் ஸ்டூடெண்ட் ஆனால் டேனியல் திடீர்னு நடிக்கிறான். அது எனக்கு ஆச்சரியம், என்னடா திடீர்னு நடிக்க வந்துட்டேன், சான்ஸ் கிடச்சி மச்சி வந்துட்டேன் அப்படின்னா, நல்லா பண்ணுறான் அப்படின்னா. அவன் என்னோட இறந்ததுக்கப்புறம் தான் அதில் ஒரு அப்படின்னா ஒரு நாள் சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட, என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க. தமிழில் ஒரு வில்லன், நல்ல வில்லன் வந்து கேப் நிறையா இருக்குடா, நீ வந்துட்டீங்கன்னா அதை ஃபில்அப் பண்ணிவிடுவான்னு அவன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் நான் ஃபோனில். நீ எப்பறம் பிடிச்சிட்டு வந்துடும் மச்சி, விடாது மச்சின்னு, இல்லைனா அவன் பண்ணுவான்டா அப்படின்னா. அது அவனோட இறந்தது எனக்கு ரொம்ப டாலரேட் பண்ண முடியல. எந்த நேரத்தில் யாருக்கு என்னன்னு சொல்ல முடியாது, அதனால லைஃப். எனக்கு அவர் வந்து பயங்கரமான ஒரு வில்லனா பேர் எடுத்திருந்தாரு, வெற்றியடு விளையாடி எல்லா படங்கள்லையுமே பொல்லாதவன் அப்படி. ஸோ நீங்கள் வில்லனா நடிக்கிற சீன்ஸ் ஏதாவது பார்த்து அவர் வந்து பாராட்டின விஷயங்கள் ஏதாவது இருக்கா? கமல் சொன்னது as a ஃப்ரெண்டா நீங்கள் நடிச்சது வில்லனா நீங்கள்? பச்சை நிறம்னு படம் பண்ணேன், ஆன்டி ஹீரோ பண்ணேன். பச்சை நிறமெல்லாம் ரொம்ப ஒரு கொடூர வில்லனா பண்ணேன். அது பரவாயில்ல, ஓரளவுக்கு போச்சு. அதுவும் கொஞ்சம் நம்ம பாதி கொஞ்சம் இல்லை கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் நானும் படம் எடுக்கும்போது. அதில் நான் வில்லனை தான் பண்ணேன். நல்லா அதில் வந்து எனக்கு படம் பார்த்தவங்க வந்து எனக்கு ரொம்ப சொன்னாங்க. பேப்பர்லேயும் என்னை பற்றி நல்லா தான் எழுதியிருந்தாங்க. படம் பார்த்துருந்தவங்க என்னை பார்த்து பயந்து ஓடினாங்க. அந்த கிளைமேக்ஸ் என்னை பார்த்துட்டு என்னை பார்த்து ஒருத்தர், ஒரு சின்ன ஒரு பையன் ஒருத்தன் படம் பார்த்துட்டு என்னை பார்த்து பயந்து ஓடிட்டான். இப்படி இருக்கீங்க, இப்படி பண்ணியிருக்காருன்னு. ஒரு பெரிய ஆளே ஒரு சொன்னார், ஏங்க இப்படி இவ்வளோ கொடூரமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. கொலை பண்ணுற சீன்லாம் கொடூரமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அது அந்த கதை அந்த மாதிரி
அது முடிஞ்சது. ஆனால் நேராக பார்த்தா அவங்கள அப்படி தெரியலையே, ரொம்ப சாஃப்டாக இருக்கீங்க, ஆனால் படத்தில் அப்படி இருக்கிறீங்களா, கேரக்டர் அந்த மாதிரிமா. சார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திரை உலகம் அப்படின்றதே வந்து ஒரு போட்டி நிறைஞ்ச உலகமாக இருக்குது அப்படின்றப்போ உங்களை வந்து நீங்கள் வந்து அப்டேட்டடாக இன்றைக்கி ஓடக்கூடியவங்களுக்கு சரிசமமாக நாமளும் வந்து ஈக்குவல் கொடுத்து ஓடணும் அப்படின்றதுக்காக நீங்கள் உங்களை எப்படி தயார்படுத்திக்கிறீங்க சார் டெய்லியும்? மெயினாக வந்துமா நமக்கு தேவை வந்து ஃபிசிக் நல்லா இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். கண்டிப்பாக. ஃபிசிக் நல்லா இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது. நம்ம உடம்ப நான் எங்கே சினிமான்னு கிடையாது, ஜென்ரலாகவே நீங்கள் வந்து உங்கள் உடம்பு நல்லா இருக்கணும் எல்லாத்துக்கும். நான் வந்து மாரத்தான் ரன் பண்ணுவேன். 20 கிலோமீட்டர்ஸ்லாம் நான் நேரத்தில் ஓடிட்டேன். நான் ஸ்டாப் ஓடிருக்கோம். டெய்லி கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் நான் ரன் பண்ணுறேன். டெய்லி மார்னிங் வந்து 7 to 8 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுவோம். பட் நமக்கு மெயின் அது. அதே மாதிரி ஃபுட்டு கண்ட்ரோல். ஃபுட்டு வந்து இவ்வளோ தான் சாப்பிடணும், லிமிட். இது சாப்பிடும், இதுவும் சாப்பிடும். நம்ம ஃபிசிக்கு இது வந்து நீங்கள் சினிமாவில் நடிக்கணும்னு டயட்டெல்லாம் அந்த சீன்லாம் நான் கிடையாது. நமக்கு உங்கள் உடம்பு நல்லா இருக்கணும்னா உங்கள் உடம்புக்கு என்ன ஏற்றுக்குமோ அதை மட்டும் தான் நீங்கள் சாப்பிடணும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நீங்கள் எதாவது பண்ணிக்கலாம். ஜம்ப் பண்ணலாம், ஒரு கீபோர்ட் கற்றுக்கிறீங்களா, வேறு ஏதாவது கற்றுக்கிங்களா, அது என்ன பண்ணிக்கலாம். நான் வந்து டான்ஸ் கிளாஸ் கலா மாஸ்டர்கிட்ட போயிட்டு இருந்தேன். அப்புறம் ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன். ஜிம்மோட எனக்கு ரன்னிங் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஒன்ஸ் நீங்கள் ரன் பண்ணுறவங்க எல்லாரையும் கேட்டு பாருங்கள், அது ஒரு போதை மாதிரி. காலைல எந்திரிச்சு ஓடலைன்னா அவங்களுக்கு பைத்தியம் முடிச்சிடும். ரன் பண்ணலன்னா அவங்க வாக்கிங் கூட போக மாட்டாங்க. 4 ஸ்டெப் வாக் பண்ணுவாங்க, அப்புறம் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் என்னோடய ஃபிசிக் வந்து நான் அந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். நான் எப்படியாவது நம்ம அதெல்லாம் எதுக்கு ஜெயிக்கணும், அதுக்காக ஒரே ரீசன் பக்காவாக வச்சுருக்கோம் எல்லாமே. எப்போ வேணால் சான்ஸ் கிடைக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக. திடீர்னு கூப்பிட்டு கொடுத்தாங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம முடியல சார், என்னால் நடக்க முடியல, போக முடியலன்னு சொல்ல முடியாதுல்ல. என் ஏஜில் இருக்கவங்களாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நிறைய பேர் ஒரு மாதிரி சோர்ந்து போய் தான் இருக்கிறாங்க. ஏன்னு எனக்கும் தெரியல. சினிமா ஆசை என்றைக்கும் உங்களை இளமையாக வச்சிருக்கேன் சார். அதுவும் இன்னொன்று ஜீன் ஒன்று இருக்குல்ல, மேபி அது ஒரு ஜீன் ஒன்று, அது ஒரு காரணம். கண்டிப்பாக சார். இப்போ என்னென்ன படங்கள் போயிட்டு இருக்கு சார்? இப்போ நிறைய படம் போயிட்டு இருக்கு, எனக்கு ஒன்றும் போடுற எதுவும் சொல்ல வரீங்கன்னு பார்த்தோம். இல்லை இல்லைம்மா, இப்போ எதுவும் போடல. ஓகே. இப்போ எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். 3 கம்பெனி கொடுத்துருக்கேன், கூப்பிட்றேன்னு இருக்காங்க. ஒரு கம்பெனிட்ட கூட முந்தானத்து கூட பேசினேன், வர சொன்னாங்க, போனேன், கேட்டாங்க, எல்லாம் டீட்டெயிலாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு 1 வீக்கில் கூப்பிட்றோம் சார் நாங்கள். அது இதுவரையும் கூப்பிடல. ஓகே, இனி வரும் காலங்களில் உங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வரணும், அந்த படங்கள் எல்லாமே வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய டீம் சார்பாகவும் ஜெயா டிவி சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். நன்றி சார்.